ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலையப்பம். இலையப்பம்னா நம்ம வாழை இலையில் செய்கிறது. இது பலாப்பழத்தில் கேரளாவில் செய்வாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் இது. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்களை ஊர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பலாப்பழம் பஸ்ஸில் அனுப்பி விட்டாங்க. சரி, அது நிறைய இருக்கிறனால அதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இது எங்கள் அம்மா கேரளா. ஸோ எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. சரி, அது எனக்கு நான் ரெசிபி கேட்டு நான் இதை இப்போ செய்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சென்டரில் நல்லா கையில் தேங்காய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி இதை சென்டரில் கட் பண்ணி நல்லா பொளந்து இப்படி எடுக்கணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பலாப்பழச்சொலையை தனித்தனியாக எடுத்து வைக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் கையில் நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கம் கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த சொலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த சீடை தனியாக எடுத்துடணும். அப்புறம் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிடணும். தேவையான அளவு வெல்லம் எடுத்துடணும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துடணும். நான் இதில் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். கொதித்த உடனே அதை வடிகட்டணும். அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வர்றதுக்காக, தூசியெல்லாம் வர்றதுக்காக வடிகட்டினதுக்கு அப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் போடணும். அதுக்கப்புறம் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அது திக்கான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த திக்கான பதம் அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த பலாப்பழத்தை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பதிலாக அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அரிசி மாவை கொழுக்கட்டை மாவுக்கு பிசைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சிட்டு வாழை இலையில் உள்ளே வச்சு சப்பாத்தி மாவுக்கு பரத்துற மாதிரி கையாலே ஃபஸ்ட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு மாவை வச்சுட்டு கையாலே பரத்தணும். பரத்திட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு மடிக்கணும். மடிச்சுட்டு அதை ஆவியில் வேக வைக்கணும். ஆவியில் வேக வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இலையப்பம் ரெடி. நல்ல டேஸ்டியான இலையப்பம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.